எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் ஆடிப்பெருக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வீட்டில் எளிமையாக நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. பஞ்சபூதங்களில் முக்கியமானது நீர். நீர்லேருந்து தான் உயிர் தோன்றியதாக சொல்லப்படுது. அதனால் நீரை போற்றி வணங்கி நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருதுங்க. மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கிற ஆறு ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வரும் அப்படின்றது வழக்கம். அதனால தான் இந்த நாளில் எது துவங்கினாலும் அது பல மடங்கு பெருகி நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றது ஐதீகம். அப்போல்லாம் விவசாயம் பார்த்திங்கன்னா ஆற்று நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலமாக இருந்துச்சு. விவசாய பணிகளை துவங்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படும் அந்த வழக்கம் வந்தது. பொதுவாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரைக்கு போயிட்டு வாழை இலை போட்டு அதில் பல வகையான உணவுகள் பழங்கள் இதெல்லாம் படைச்சி தீபதூப ஆராதனைலாம் காட்டிட்டு ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபாடு செய்வாங்க. புதுசாக கல்யாணமானவங்க அந்த திருமண மாலையை ஆற்றுல போட்டு தங்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. இந்த நீர் எப்படி பொங்கி பெருகி வருதோ அது போல் தங்களோட வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் திருமணமான மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் தாலிச்சரடு மாற்றிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசையும் வாங்கிக்குவாங்க. இது போல் ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்வாங்க. இப்போ ஆற்றங்கரைக்கு போயிட்டு தாலிச்சரடெல்லாம் மாற்ற முடியாது, வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்து ஆடிப்பெருக்கு அந்த வழிபாடு செஞ்சுட்டு தாலி கயிறு எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வழிபாட்டு நேரம் பார்த்துக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு நம்ம வழிபடுற நேரம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு வருது. காலையில் 6 மணி முதல் 9 மணி வரை. அடுத்தது பார்த்திங்கன்னா காலை 11 மணி முதல் 12 வரை. இந்த 2 நேரத்தில் நமக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அன்னைக்கு தினம் பார்த்திங்கன்னா காலையில் 9:45 வரை நவமி திதி இருக்குது. அதனால் காலை 6 to 9 இந்த நேரத்தில் ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கயிறு மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 11 அதுலேருந்து 12 மணிக்குள்ளே அந்த தாலி கயிறு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வீட்டில் எப்படி எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பித்தளை சொம்பில் நிரப்ப தண்ணி பிடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பூவு இதெல்லாம் போட்டு நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி நம்ம இதை சொம்பை வச்சிடலாங்க. காவிரி தாயாக பாவிச்சு தான் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். ஏதாவது இனிப்பு அன்றைக்கி ஸ்வீட் செய்ய முடியுதா செஞ்சு நம்ம வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. இந்த பச்சரிசியில் வெல்லம் கலந்து காப்பரிசி செஞ்சு படிப்பாங்களே அந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க. இது கூட வெற்றிலை பாக்கு பழங்கள் இதெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கிற இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்ட்டு கங்கை காவிரி நதிகளை நம்மளோட மனதில் நினச்சி மனதார வேண்டிட்டு நம்ம வழிபாடு செய்யணும். என்றைக்கும் நம்ம செய்கிற துவங்குற செயல் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். தாலி கயிறு மாற்றும் போது நம்ம புதுசாக ஒரு கயிறை கழுத்தில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம பழைய கயிறு கட்டியிருக்கோம் இல்லையா அதை எடுத்து அதில் இருக்கிற உருக்கெல்லாம் நம்ம எடுத்து சுத்தமாக கழுவிட்டு புதுசாக நம்ம கோர்த்து ரெடி பண்ணி அம்பாள் பாதத்தில் வச்சு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபதூப ஆராதனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் அணிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கணவன் கையால் அணிஞ்சிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கிட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.